எல்லோருக்கும் வணக்கம். 5ஆம் தமிழர் சங்கத்தை சேர்ந்த கிரண்யா சந்தோஷ் அப்படின்றவங்க, அவங்க சோசியல் மீடியால சீமான பத்தி 2, 3 கேள்வி கேட்டிருந்தாங்க. சீமான் ஒரு கிறிஸ்டியன் தான். அவர் ஒரு தெலுங்கர் தான். அவர் தெலுங்கர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு யூடியூபர், துபாயில இருந்து ஒரு யூடியூபர், அதுக்கு என்ன பதில் சொல்லணும், அதுக்கு என்ன என்ன மாதிரி பதில் சொல்லணும் அப்படின்னே சொல்லல. கிரண்யாமா உசிலம்பட்டியில இருந்தாங்களாம். அவங்க இருக்கிறது உசிலம்பட்டியும், ஆனா உலக விஷயத்தையெல்லாம் பத்தி பேசுறாங்களாம். ஏங்க உசிலம்பட்டியில இருந்தா என்ன எதுவும் தெரியாதா? ஏன் கிராமத்துல இருந்தா யாருக்கும் எதுவும் தெரியாதா? எல்லாருக்கும் எல்லாம் தெரியுது. இப்ப இன்டர்நெட் வந்துருச்சு. உலகமே ஒரு வில்லேஜ் மாதிரி சுருங்கி போச்சு. எல்லாமே எல்லாருக்கும் தெரியுது. இப்ப எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல என்னெல்லாம் நடக்குது, அதை பத்தி எல்லாருமே பேசுறாங்களே. நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு சொல்லி தர வேண்டாமா? இப்ப யூதன் விழுந்துட்டு இருக்கிறான். அந்த பயத்துல தான் அதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது தவிர இந்த சீமான் ஆட்களும் இந்த விஜய் ஆட்களும் என்ன பண்றாங்க, முக்கால்வாசி காமெடி சீன்ஸ் இல்ல சினிமா தகவல்கள், அடுத்தவங்களை பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்றது, அவங்களோட வீடியோ எடுத்து போடுறது, இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு காமெடி, இல்ல சினிமா தகவல், இல்ல அடுத்தவங்களை குறை சொல்றது, இதுதான் அவங்களோட வேலையா இருக்கு. முதல்ல சீமான் தெலுங்கரா? கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்றாரு. சீமான் ஒரு தெலுங்கர், சீமான் ஒரு கிறிஸ்துவர், புலிகளின் தலைவன் எங்கள் தலைவர் பிரபாகரன் ஐயாவை அவர் பார்க்கவே இல்லை, சந்திக்கவும் இல்லை. அவர் சந்திச்சது முக்கால்வாசி சுப முத்துக்குமார்னு ஒருத்தர். எல்லா விதமான அடிப்படை சீமான் சுப முத்துக்குமார் இறந்ததை போய் கேட்கல. சுப முத்துக்குமார் இறந்தது ஒரு மர்மமான முறையில தான் இறந்திருக்காரு. அதை பத்தி எந்த கேள்வியும் கேட்கல. எல்லா மீடியாக்கள்லயும் கேட்டுட்டாங்க. அவர் எல்லாத்துக்கும் கோவம் தான் படுவார். எல்லாருக்கும் நீ யாரு, நீ என்ன தெரியுமா அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தைகள்ல பேசுறாரு. அடிப்படை ஈழத்தமிழர்களுக்கான உள்ள ஒரு தொடர்பே சுபமுத்துக்குமார் தான். அவரோட இறந்த தினத்தை எல்லாம் நினைவு கூறல. அவரோட மனைவிய அவங்க கட்சியில இருக்கிற ஆளே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுவும் அந்த மனைவி சுபமுத்துக்குமாரோட குழந்தைய பிரெக்னென்டாக இருக்கும்போது அந்த குழந்தையும் அழிக்க சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதெல்லாம் என்ன விதத்துல நியாயம்? இதெல்லாம் ஏன் இதெல்லாம் பேச மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் கேள்வி கேட்டா ஏன் அதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அப்புறமாட்டிக்கு அடுத்தவங்களை குறை சொல்லட்டும். நன்றி.